காப்பவளே ஆனந்த வாழ்வுடனே அன்பு அளிப்பவளே கற்பகமே உனைகள் நீ துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோவிலிலே கலைவடிவாய் திகழும் கோயிலிலே சிலை வடிவாக நின்று உலகெழும் காப்பவளே அம்மா 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 சிலை வடிவாக நின்று உலகெழும் காப்பவளே செப்பவளமேனி வண்ணன் மகிழும் உமையவளே செம்பவள மேனி வண்ணம் மகிழும் மயவனே கற்பகமே உனைகள் நீ துணையார் அம்மா 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 இங்கு ராஜபாட்டாக வடந்தாங்கி நடிக்கும் சந்தனகுமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்கள் பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டிய அன்பு நெஞ்சத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு அண்ணார் நாரத சக்கரவர்த்தி எல் கவிராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. பெருமைமிக்க பெரியோர்களே, மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கலா ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கூடிய ஒளிபரி கலையத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் கவிராஜ் அவர்களே, இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, உள்ள அத்தனை பேருக்கும் என்னோட முத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன், அவரை போய் என் தவறாக நினைக்க வேண்டும். ஆமா, ஒரு முறை நேரம் கிளம்பியிருப்பாரு. ஆமா, ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பரமனை கொட்டி சிறையடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்பாரோ என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு ஒரு சிறப்புக்கிற இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடியது யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா என்று சொன்னார்கள். என்ன வேளாங்கண்ணி என்ன இப்போ 6 அடி நிலமெல்லாம் கிடையாது அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதான். அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது, அது வேற தெரியாம போகுது. எவன் சாம்பலையும் கொடுப்பேன், அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அப்புறம் வகையிலே நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தரை நினைக்க வேண்டும். ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தை பட்டெடுத்து அதை ஈக்கடிக்காம எறும்பு அடிக்காம பாலூட்டி தாளாட்டி தாம் பட்டினி கிடந்து தப்பிள்ள சாப்பிடுச்சா சாப்பிடல அப்படின்னு சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதுட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான். அப்பேற்பட்ட தாயை மனதில் அழைத்துக் கொண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்புக்குள்ளமாக இருக்கிறது. புத்துக்குழுங்கு பூஞ்சோலைகளும் பொங்கி வழியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவுன்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிடும் அருவி, சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்?
வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன வெண்ணிற மேகமோ வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன முகில்தானோ 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 காடு இருக்கு தேன் சுந்திர கூடு இருக்கு தேன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ கைகளில் அல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் லலலா 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 கையிலே தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் இது தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூங்கும் பசு புள்ளை பனி தூங்கும் பசும்புள்ளே மின்னது முன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம் கார்காலத்தில் ஊர்கோலத்தில் காதலல் காதலி செல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகரிஷி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? ஆலோலம் சோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடட, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவரும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இல்லை இல்லை. ஆமா, இப்படி இன்னிசை பாடுகின்ற வள்ளியாகப்பட்டவள் எப்படி இந்த சந்தன சோலையிலே காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரில் வந்தது கண்ணே கண்ணே தேரில் வந்தது கண்ணே செம்மலை மேகம் தூதுவனாக என்னிடம் சேர்த்தது உன்னை கண்ணே என்னிடம் சேர்த்தது உன்னை செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரிலே வந்தது கண்ணே கண்ணே தேரிலே வந்தது கண்ணே செம்மடை மேகம் தூதுவனாக என்னிடம் சேர்த்தது உன்னை கண்ணே என்னிடம் சேர்த்தது உன்னை
காட்டு இடை தேடினார் செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரில் வந்தது கண்ணே கண்ணே தேரில் வந்தது கண்ணே நல்வாக்கு சொல்வாயடி அருகில் வரும் தரும் மதுரை உறவு தரும் புதிய கலை ஆனந்தமில்லாளிலே எல்மீறி உள்மருவிலே செந்தமிழ் பாடும் சந்தனத்தார் தேரில் வந்தது கண்ணே கண்ணே தேரில் வந்தது கண்ணே இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாள் இனிமையான கானமாக இருக்கிறது. இப்படி காத்துக் கொண்டிருக்கூடிய இந்த வள்ளிக்கு நாம் நவரத்னங்களை மாலையாக சுட்டலாம். நவரத்னம்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு அண்ணே. சரி, நகையத்தான் வாங்கி சுட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை விலை ஏறுமுமா ஏறுகிறது இறங்குறதுக்கு வேலை இல்லை. செய்கூலிங்கிறான் சேதாரங்கிறான், அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. ஆமா ஆமா. இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து போட்டாங்க அப்படின்னா அந்த தாயும் தகப்பனும் ஆஹா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து போட்டோமே, இதை எப்படா கரை சேர்க்கிறது? நகை விலை ஏறி போச்சு, வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல, இந்த சூழ்நிலை இந்த பிள்ளையை எப்படா கரை சேர்க்கிறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்று உலகத்திலே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணுவான். சரி, இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. அவனுக்கு சரி போனா போட்டு நம்ம பிள்ளைய வச்சு வாழ நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே வந்துடுறான். ஆமா ஆமா, அதுக்கும் 10 தரம் நடக்கும். அதுக்கு அலைய விடுறாங்க. கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை கொடுத்தா சின்ன வண்டி வேணாம்ன்றாங்க, பெரிய வண்டி தான் வேணும். அதானே மாட்டு வண்டியா? அதானே கொடுக்கறதுக்கு தோதா இருக்கு. மாட்டு வண்டியா? வேற என்ன வண்டி? மாட்டு வண்டியா? அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஆமா ஆமா. அந்த வண்டிக்கு பேர் என்னப்பா? இது பல்சர், அப்பாச்சி பல்சர், ராயல் என்ஃபீல்டு. ஆமா, 1,80,000 அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் சேர்த்து போட்டு 4 லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க. 4 லட்சத்துக்கு அந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்றது? நம்ம மாமனார் மாமியார் கல்யாணத்துக்கு முன்னாலே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுவும் அவன் பேர தான் வாங்கி கொடுப்பாங்க. 2 பேர் போற வீட்டில் 5 பேர் கட்டி ஏறி போவேன். சும்மா போக மாட்டாங்க, மது மயக்கத்தில் போறது. இந்த காலத்தில் தண்ணி அடிக்க போறாங்கன்னா என் மாமியார் இருப்பாரு, மச்சா இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரியப்பா இருப்பாரு, காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு இங்கே வந்து பார்த்துருவாங்களா அங்கே வந்து பார்த்துருவாங்களா அப்படி சொல்லி பருக்குன்னு பார்த்துக்கிட்டு தெரியாமல் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்போ காலம் மாறி போச்சு. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான் எல்லாம் என்ன பண்ணுறான்? ஒன்று கூடி ரவட்டு கட்டி தண்ணி அடிக்கிறான். கேட்டால் சோசலிசம்ங்கிறான். ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகணுமா, ஏப்பா மாப்பிள்ள ஏதாவது சரக்கு கிடைக்குமான்றான். சரக்கை வாங்கி வச்சிருந்தா முறுக்கா சாப்பிட்டு போட்டு 3001 5001 10,001 அப்படின்னு மொய் போட்டு போவேன். சரக்கே இல்லையா, சோத்தை அதை கொண்டு வந்த காசுக்கு அவனையும் குடிச்சு போட்டு சோத்தையும் துண்டு போட்டு மொய் எழுத மாட்டேன், ஒன்றும் எழுத மாட்டேன். அங்கேயும் சும்மா போவேன்றீங்களா? அங்கே இருக்கிற பழைய செருப்பாக தான் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஐயா, அதுக்கு தானே வர்றது பழைய செருப்பு. ஆமாம், அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தை போனால் அங்கே என்ன செய்வேன்? புணத்தோட மாமா படுத்துக்கிட்டு புணத்தவே தூக்கூடாமல் பிரச்சனை விடுவேன். டேய் நான் தானே சொந்தக்காரன், நான் தானே முதல் துணி முடிஞ்சு அங்கே போய் பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனை. அதனால நம்ம அந்த பிரச்சனைலாம் போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப ஆனந்தமா இருக்கு, இன்றைக்கு ஆனந்தமா இருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால அண்ணன் நீங்க பக்க மேளம்னா இன்னைக்கு இது பக்க மேளம் கிடையாது, பக்கா மேளங்கள். ஆமா ஆமா, அப்புறம் சிறப்புக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களுக்காக
இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளில் சுயவரமோ கல் திறந்தா சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே பூங்குயில் சொன்னது காதலின் மல்திரும் பூமகள் காதினிலே பூமகள் காதினிலே பூவினை தூவிய பாயினில் பெண்மனும் பூத்திடும் வேளையிலே அந்த நாயகன் கை தொடவோ வந்த நாணத்தை பெண்ணிடவோ நாயகன் கை தொடவோ வந்த நாணத்தை பெண்ணிடவோ மஞ்சத்திலே கொஞ்ச கொஞ்ச மங்கை உடல் கெஞ்ச கெஞ்ச சுகங்கள் சுமைக்கும் இரண்டு கிளிகளில் இன்றைக்கு இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே மாவிளை தோரணம் ஆடிய காரணம் தேவியின் திருமணமோ ஆளில்லையோ தோட ஆளில்லையோ அதில் ஆடிடும் இல்மணமோ இது காதல் பல்லவியோ அதில் நாடனு பல்லவியோ காரணம் பல்லவியோ பல்லவியோ இன்பத்திலே நூறு பெறும் மல்கத்திலே கோடி பெறும் துகைகள் சுமைக்கும் இரண்டு கிளிகளில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளில் துயவரமோ கல் திறந்தா சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இப்படி ஆனந்தம் வரக்கூடிய இந்த நேரத்திலே இந்த வள்ளி என்ன அழகாக இருப்பாள் எப்பற்பட்ட அழகாக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவளது விழிகளை பார்க்கல் கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கருவண்டுகு போன்று காட்சி தெரிகின்றது நெற்றியோ பலகை போன்றிருக்கின்றது வெள்ளை போன்ற புருவங்கள் முத்து போன்ற பற்கள் இதழ்களோ கோவை புலம் ஒன்று சிவந்தர்களுக்குரிய காரணத்தினாலே இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருப்பாள் எப்பற்பட்ட அழகாக இருப்பாள் என்ற வகையிலே எண்ணி பார்க்கலாமா நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ
பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மானிடமும் வீரிடமும் மயங்குகின்ற வெளியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ ஒரு வில்லாக பார்வை ஒரு கடையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு களமாக ஓர் கொடுக்க பிறந்தவளோ குறுநகையில் வண்ணத்தில் குடி விழுந்த கண்ணத்தில் குறுநகையில் வண்ணத்தில் கூடி விழுந்த கண்ணத்தில் சுவையை தான் எடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளமிட விரல் நகமும் பசுத்தனின் தோல் வழிக்கரமும் பவளம் என்னும் விரல் நகமோ பசுந்தளிர் போல் வளை கரமோ கணிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியும் ஆழ்கடலில் தங்காக நீள்கழுத்து அமைந்தவனோ ஆழ்கடலில் சங்காக நீர்களுக்கு அமைந்தவனோ ஆலிசையில் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவனோ நிலவு ஒரு பெண்ணாயி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செல்கதிரில் ஒளிகெடுத்து சந்தனத்தில் உடல் குளித்து செங்கலில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உயிர் கொடுத்து உள்தகட்டில் வார்த்து வைத்த பெண்ணுடலை எண்ணவள் மடல் வாழை துடையிருக்க மற்ற ஒன்று அதில் இருக்க மலமூலி துணை இருக்கு மச்ச ஒன்று அதில் இருக்கு படைத்தவளில் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகு என்பேன் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி பிந்துகின்ற குடலோ பிந்துகின்ற குடலோ இப்படி அளவுடைய மங்கைக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் எங்குமுகமாக உழைந்து கொண்டிருக்கூடிய காரணத்தினாலே ஆஹா நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன். போனா போயிட்டு போகுது விடுங்க. போனா போயிட்டு போது அப்படிலாம் விட்டுட்டு போக முடியுமா? போடலையா கவிஞர்? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையால் வாழ்பவள் யாரடா, போனால் போகட்டும் போடா. அதுக்கெல்லாம் போனா போட்டு அப்புறம் என்னோட பொருள் யாது? உங்களோட பொருளா? உயிர் உள்ள ஜீவனா உயிர் இல்லாததா? உயிருள்ள ஜீவன் தான். ஏண்டா இதுவும் ஒரு பொருள் தான். ஆமா. நீங்க கையில வச்சுக்கிறது ஒரு பொருள். இது ஒரு பொருள் தான். பொருள் தானே? உயிருள்ள பொருள் தான். உயிருள்ள பொருள். ஆமா. ஏண்டா போனா வராதது ரெண்டு, வந்தால் போகாதது ரெண்டு, வருவதும் போவது ரெண்டு. போனால் வராதது என்ன? என்ன? உயிரும் மானமும். மானமும் போனா வராது. வந்தால் போகாதது புகழும் பழியும். வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும். துன்பமும். அதனால உயிருள்ள ஜீவன். உயிருள்ள ஜீவன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அதோ தெரியுது பாரு, வெள்ளிமலை. சும்மா சொல்லாதீங்க. எங்க தெரியுது? இந்த பக்கம் பார்த்தா தெரியுது. அந்த பின்னாடி ரெட்டமலை. அந்த ரெட்டமலை. ரெட்டமலை. இது என்ன மலை? இது வேள்வி மலை. இது வேள்விமலை. ஆமா, அதுதான் வெள்ளிமலை. உங்க அப்பா பேரு சட வடையா? சடையனியா? அட, காலையில் வாங்கி தருவாரா? சடை. உங்க அம்மா பேரு? அவராவது காலையில வாங்கி தருவாரு. சில பேர் இருக்காங்க திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் போய் கரூர் போயிட்டு வந்தாலும் சரி, சரி, சங்கத்துல வந்து ஒரு போய் பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க.
சங்கத்திலையா? சங்கத்துக்கு வந்து இந்த அங்கல் பாடு நிப்பாட்டாம சரி, எப்படியோ வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் கடைசி வந்து அப்புறம் எப்படி நமக்கு வீட்டுக்கு போற என்ன தானே வரும்? அப்ப போகிற வேணாம்ட்டு போயிடுறது. கொண்டு போக வேண்டியது. ஆமா, வேணாம்ட்டு போயிடுறது. உங்களுக்கு மழை பெய்யும் காலையில இருந்து வாங்கிட்டு போயிருவீங்களே நீங்க. அவர் இல்ல, இது கட்டுங்க. சடை உங்க அம்மா வேறு சடச்சி. சடைச்சி. உங்க வேறு குமரப் கடவுள். குமர கடவுளா? கடவுள் அம்சத்தா வந்த நோக்கம் இந்த மான்குட்டி பிடிக்கிறக்கா வந்து மான்குட்டி. அதுதான் ஒரு ஜீவன் சொன்னேன். எங்க இந்த குளிர்ல எந்த மான்குட்டி வருது? எந்த மான்குட்டி வருதா? உள்ள கிடக்குற ஒரு குட்டியே நடுங்கி போய் கிடக்கு. அதுக்கு தான் ஒரு போர்வை மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கீங்க. இருக்கு இருக்கு. மானுக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லைங்க. வாங்க, நீங்க யாருன்னு சொல்லலையே. நான் எங்க அப்பா நம்பிராசேன். உங்க அம்மா நங்கை மோகினி. உங்க பேரு? வீரத்தேவை. மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா. என்ன மாப்பிள்ளை? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? நம்ம தங்கச்சி இருந்தா மாப்பிள்ளையா? ஆமா. வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு சிற்றூருக்கு என்னங்க சொந்தம்? உங்க அம்மா பேர் என்ன சொன்னீங்க? எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நங்கை மோகினி தானே? ஆமா. உங்க அம்மா வந்து எங்க அப்பாவோட தங்கச்சிங்க. சொல்லவே இல்ல. இந்த சொல்லிட்டேனே. நீங்க ஐத்த மகன். ரூபா கூட சொல்லலையே அத. நங்கை மோகினிக்கு தங்கச்சி அதான். அப்படியா? சரி சரி, நம்ம இனிமே அவங்க கூட சொல்லிடுவோம். சரி, எத்து புல்லு முண்டை. நீங்க ரெண்டு பேரும் வரணும், நான் பார்த்தனே. நீங்க நடிச்சதை நான் பார்த்தேன். எங்க போன பங்குனி உத்தரத்துக்கு அதே எனக்கு ஜோடி. நான் தானே வந்தேன். நீங்க தான் வந்தீங்களா? ஆமா. ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம் போட்டீங்களே. ஒரு ஆட்டத்துல பட்டன் பூரா புடுங்கி. அத்தே. சரி சரி சரி. அந்த அந்த இடத்துல அவங்க நம்ம மானத்தை காப்பாத்துறேன். தாளக்காரு கோவிப்பாரு, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஆமா ஆமா. நீங்க எதுக்கு கோவிக்கிறீங்க? இங்க பாருங்க மொழி. கோவம் வராதா? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. இருக்கு. சரி, ஆமா, ஆமா. நீங்களே காலையில ஒண்ணு தேடி வரல, அப்புறம் அவருக்கு ஒண்ணு இருக்காதா? நமக்கு அதை பத்தி பேசல. சரி சரி, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? ஆமா. தங்கச்சியை தான் நான் பார்க்க வந்திருக்கேன். வள்ளிய பார்க்க வந்து. ஆமா. வள்ளிக்கு முன்னாடி குள்ளிய பாருங்க. குள்ளியா? ஆமா. எங்க பாப்போம். ஆமா. போன அந்த பிள்ளை வருமா? போனா போறாது. நீங்க மான் துரத்தி போறது மாதிரியே போங்க. போதுமா போதுமா. அந்த அம்பு பொய் அம்பு உள்ள இது போட வராது. வலிக்கு தப்பிய மான்களே ஒரு மான்மர்களே நீங்களே. வலிக்கு தப்பிய மான்களே ஒரு மான்மர்களே நீங்களே. வலிக்கு தப்பிய மான்களே ஒரு மான்மர்களே நீங்களே. சரிங்கடி வலிக்கு தப்பிய வலிக்கு தப்பிய மான்களே ஒரு மான்மர்களே நீங்களே. யார் கண்ண சில வேடரே வந்து யாத்துனது வந்து தேரே. யார் கண்ண சில வேடரே வந்து யாத்துனது வந்து தேரே. நீ கொண்ட மானுக்கு கையுண்ட காலுண்டோ. நீ கொண்ட மானுக்கு கையுண்ட காலுண்டோ. நீ கொண்ட மானுக்கு கையுண்ட காலுண்டோ. கையுண்ட மானுக்கு கையுண்ட காலுண்டோ. யார் கண்ண சில வேடரே வந்து யாத்துனது வந்து தேரே. ஐயோ மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன கோவிச்சுக்கிட்டு நிக்கிறாரு? என்னதில்ல நீ பாடின உடனே கோவச்சிட்டாரு. ஆடி பாடி வர இப்ப குலப்பண்பு வேல் வர. அருமையான ஆட்டமா இருக்கு. என்ன கையை நீட்டின கையை கட்டி பிடிக்குது. ஜோசியம் பாக்குறீங்கன்னு கொடுக்குது. ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. பழுத்துருச்சா? ஏறி உழிப்பு விட நீ ஏறி எனக்கு குளிக்க விட. கொஞ்சம் நாள் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஒரு 3 வயசு போயிருச்சுன்னா சரி. அடி மாங்குளத்து கரமேலே மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவளே. பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா. ஏழை, எவளை, எவளை. எனக்கு எது பாட்டு பாடுறவன்?
பாட்டு சத்த கேட்கலையா பாட்டு சத்த கேட்கலையா பாட்டு சத்த கேட்கலையா ஏ பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா ஏ பாட்டு சத்தம் கேட்கலையா கூப்பிடுற சத்தமெல்லாம் குயில் சத்தம் என்ன இருக்கு குயில் சத்தம் என்ன இருக்கு ஏன் சத்தம் என்ன இருக்கா என்னாடி நீ செஞ்சிருப்ப அடி என்னாடி நீ செஞ்சிருப்ப ஏன் சத்தம் நின்னு இருந்தா என்னடி நீ செஞ்சிருப்ப நீ என்னடி நீ செஞ்சிருப்ப சரி சரின்னு பாய் ஒரு மாதிரியா கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட புள்ள கண்ணு குருவி அல்லம்மா அல்லை காரிகம்மா வந்திருக்கேன் கொஞ்சம் காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டு ரோஜா பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டு ரோஜா எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி எல்லாரும் பங்கா திண்ணையில இடம் கொடுத்தா உள் வீட்டை கேட்கிறாங்க பாருங்க. சதுபதி கடலுக்குள்ள செவத்த பிள்ளைய படகு கட்டி சேதுபதி கடலுக்குள்ள சபத்த பிள்ளைய படகு கட்டி சதுபதி சதுபதி கடலுக்குள்ள செவத்த பிள்ளைய படகு கட்டி கண்ணி கட்டி வடமறிச்சு சின்ன புள்ள எங்காய சின்ன புள்ள கோழி காசு பெரு முத்து தாரே கைக்குள்ள சதுபதி சது சதுபதி சது சதுபதி சது பழைய கிழிஞ்சாங்காலி ஆட்டம். வாங்க மாப்ள, இது உங்க தங்கச்சி. இது ரொம்ப போகாத, ஷூட்டிங் கூட்டி போயிடுவாங்க. போயாச்சா? இது உங்க தங்கச்சி. தங்கச்சி அது சொல்லிட்டீங்களே, உங்க தங்கச்சி வர சொல்லுங்க. என் தங்கச்சி வர சொல்லவா? வள்ளிக்கண்ணு என்ன இப்படி கலட்டிக்கு நிக்குது? ஏங்க எடுத்துக்க. குனிய முடியல உனக்கு. இது எங்க இருந்து கூட்டு வந்தீங்க? இதா திருப்பூர் சந்தையில பிடிச்சது. சந்தைக்கெல்லாம் வருதா அது? ஆமா, பரவாயில்லையே. சந்தைக்கு போகும், பள்ளிக்கூடம் போகும். பள்ளிக்கூடம் ஒழுங்கா போக மாட்டேங்குதாமே. பள்ளிக்கூடம் ஒழுங்கா போக மாட்டேங்குதாமே. நாங்க ரெண்டு பேரும் ஒரே டெஸ்க்கு ஒரே கிளாஸ் மட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. கரெக்டா வளர்த்திக்க அதுங்க ரெண்டு கரெக்டா பேருக்கு கிளாஸ் டீச்சர் ஒருத்தர். முத பெஞ்சா இல்ல கடைசி பெஞ்சா? என்னைக்குமே நாங்க முத பெஞ்சுதேன். ஐயா ஆத்தே ஆமா, ஆடி வந்தா தேன். ஆமா ஆடாம வந்தா ஆறாம் வந்தா ஆடாம வந்தா 12க்கு கீழே. கீழே ஆத்தாடி. பாத்துக்க. என்னமோ தின்னுகிட்டே இருக்கு அந்த பிள்ளை. யாரு? இந்தா இங்க அது வர. எப்பவுமே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும். கஷ்டப்படுங்க. கொட்டையை முழுங்கிடுச்சா? கொட்டையை முழுங்கிட்டியா? அதெல்லாம் கொட்டையை முழுங்காதம்மா. நல்ல வேலை. சாதா கொட்டையை முழுங்கு, ஓத கொட்டையை முழுங்கிறாங்க. ஆத்தாடி. நல்ல கொட்டை உங்களுக்கு. ஆமா
சரி வாடா பரவாயில்ல. செல்லம். இந்த நினப்பு நாட்டு கண்டியோ இந்த சிரிப்பு சிறு பொண்ணு அள்ளி மொட்டு சிங்கார சின்னஞ்சிட்டு அம்மாடி கண்ணு கொட்டி வளர்ந்து குளத்து வளர்ந்து இடங்கொட்டு நீதடி சின்னம்மா இந்த நினப்பு இங்க என்னாத்தை கண்டீரோ இந்த சிரிப்பு தாமரை காலிருக்கும் தண்டைய போட்டுக்கிட்டா சாமத்தில் ஓசை வரும் சங்கீதமா வந்து நாணத்தை நான் ரசிப்பேன் சந்தோஷமா தாளத்துக்கு ஏத்தபடி ஆனத்தை நான் பொருந்தேன் சரி சொல்ல நீ பொறுத்த சந்தேகமா நான் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சந்தோஷமா புல்லாலே மஞ்சள் போட்டு பூமித்து மேலே போட்டு நல்லா தான் கடந்து நமக்குள்ள இருக்கட்டும் மாப்பிள்ளை, என்ன நினைப்பு? இன்னாத்தை கண்டீரோ இந்த சிரிப்பு. கோழிக்கு சீவல் சொந்தம், குயிலுக்கு ஜோடி சொந்தம், ஆணுக்கு பொண்ணு சொந்தம். பல காலமா நாங்க அவசர சொந்தம் கொண்டோம். சில காலமா பல்லாக்கு உடம்பு கண்டு பல பல கண்டம் கண்டு சும்மாவா நான் இருப்பேன் சரிதானம்மா என்று சொர்க்கத்தில் சேர்ந்து கொள்ள வருவாயம்மா. நான் ரொம்ப புதுசு மச்சான் வயசுல சிறுசு மச்சான் நீ சொன்னும் தொல்லித்தன் நடிக்கிற சிரிக்கிற அழகிற ரசிக்கிறேன் மாப்பிள்ளை, என்ன வருத்தம்? நீங்கள் என்னத்தை கண்டீரோ இந்த சிரிப்பு. அண்ணே இந்த சகோதரி பாருங்க அண்ணனை பத்தியில வீரத்தேவன்ற அந்த பேருக்கு தகுந்தார் போல அவர் உடுத்தி இருக்கிற ஆடை என்ன நினைச்சீங்க? இப்பதான் போன வாரம் தான் ஒரு புலிய பயங்கரமான முறை உரிச்சு ஆடை மீசையே இந்த புளி எங்க வாங்கினேன்? இங்க மாட்டுத்தாவணியில் வாங்கினது. சந்தையிலையா? அந்த புளி தோலை உரிச்சல்ல. ஏய், அண்ணே உன்னை பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி ஆ, உன் வீரம் எங்களுக்கு தெரியும்னு தெரியும், இந்த சங்கத்துக்கே தெரியும். கன்னடக்கா இருக்கு எனக்கு அது புரியுது. இருக்குது. இருக்கட்டே ஆமா, இது புளி தோல். இது தெரியல இது என்னன்னு தெரியல கோழி குஞ்சு தோல் தெரியல எனக்கு. கழுத தோலாம். அது சரி அண்ணே சொல்லுங்கண்ணே நம்ம இடத்துக்கு ஒரு ஆளா வந்துகிட்டே இருக்காங்க. என்ன வேலையா தான் வராங்க நம்ம முதல்ல ஒரு வேலைக்கு? சாமியார் வந்தாரு. ஆமா இப்போ ஒரு செய்கூலி சேதாரம் வந்திருக்கு. என்ன வேலையா வந்தாரா? என்ன விஷயம் வந்தாரா? யார் அவர்? அவர் விட்டு சாமான காணமா. என்னண்ணே பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? மான் மான் மானை காணா? மான் தேடி வந்தவரா? நான் தேடி வந்து வேடுவரா வந்தவர்? வேடுவர். வந்தவருக்கு தகுந்த பதில் சொன்னீங்களா? அருமையான பதில். உங்கள மாதிரி ஒருத்தருடைய காவலை மீறி எதுவும் இங்க வராதுன்றத அவருக்கு தெளிவுபடுத்தினீங்களா? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இருக்கட்டும்னா உரியவரிடம் பேசி விசாரணை செய்து அவரை அனுப்பி வைப்பதை முறை. அதனால வருக வருக வேடுவரே வருக வருக வாருங்கள். விசாரணை செய்யறது சரி. சரி கொஞ்சம் பார்த்து தண்டனை கொடுங்க. ஆமா தாங்கள் வரவு நல்வரவாக அமைட்டும் என்னுடைய அண்ணன் தெரிவித்தார். தாங்கள் ஏதோ மானை தேடி வந்ததாக. வாருங்கள். தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? மானை பற்றி எடுத்து சொல்லுங்கள். எங்களால் இயன்ற உதவியை செய்கிறோம். மாடு இல்லைன்ற முடிவுக்கு வந்துச்சுன்னா கிளம்பிடுங்க. சொல்லிட்டேன் அண்ணே. அப்புறம் நிற்க முடியல. ஆமாம், விடிய வரைக்கும் நாடகம் பார்த்த 44 உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், ஒளிபெருக்கிக்கு ரொம்ப நன்றி, ஊடகங்களுக்கு ரொம்ப நன்றி, இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், அன்பு அண்ணன் நாடக அமைப்பாளர் இள கவிராஜ் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் எல்லாத்தையும் இது வரைக்கும் பார்த்தது புண்ணியம் இல்லை. முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்துட்டு போங்க, அப்போத்தான் புண்ணியம் இந்த கிடைக்கும். பாட்டை விட்டுட்டீங்களே இந்த பாட்டு எனக்காக ஆடு சிரிக்கணும். நாடு சரி. நாடோடி கூட்டம் நாங்கத்தில்லேலேலோ நல்லது கெட்டது செய்திடுவோம் பிள்ளைலேலேலோ. நாடோடி கூட்டம் நீங்க நல்லது கெட்டது குரு அங்க போய் வரட்டு சொல்ல மாட்டோம்.
போலீஸுக்கு போக மாட்டோம் இவர்கிட்ட சொல்ல மாட்டோம் போலீஸுக்கும் போக மாட்டோம் கனவுகளும் செய்ய மாட்டோம் கச்சேரிக்கு போக மாட்டோம் கனவு கண்டு செய்ய மாட்டோம் கச்சேரிக்கும் போக மாட்டோம் வெள்ளி மாலை வெள்ளி மாலை ஒரு நாங்கத சாமி எங்க வீதியெல்லாம் சுத்தி வரோம் நாங்கத சாமி கொஞ்சம் புறா ஏ புறா 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 கொஞ்சம் புறா குருவி மைனா பிடி போக சாமி எங்க குலத்தை ஏ தெய்வமாக நினைப்போங்க சாமி ஏலேலோ ஏலேலோ ஏலோ ஏலே ஏலோ ஏலேலோ ஏலே ஏலோ ஏலேலோ ஏடா 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 ஆக வாங்க வேடுவரே சொல்லுங்க. வந்தாய் என்றாயே வா மகனே என்றாயே தந்தாய் எனக்கு தமிழை சரம் சரமாய் தொடுத்து உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாதிருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனில் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நெய்யாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய வகையிலே தமிழ் தமிழ் என்றால் அது அமிழ்து அமிழ்து என்று உருவாகுமாம். அப்பேற்பட்ட வகையிலே தமிழச்சி என்றவர்கள் தாங்கள் யார் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட காரணத்தினாலே முதலில் உங்களுக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார் எங்கிருந்து வருகின்றேன் என்ன காரணத்திற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இதோ எடுத்து சொல்றேன் கேளுங்க. என்மாள் 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 புவி மீதில் அழகான மானொன்று புனத்தினில் புகுந்தது நிஜம்தானம்மா அன்பில் பொக்கிஷம் அதுதானம்மா என்மாள் 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 இலக்கிய புகழ் பாடும் நிழல் தானம்மா இலக்கிய புகழ் பாடும் இலக்காலமா இலக்கிய புகழ் பாடும் நிழல் தானம்மா இதற்கு குறிஞ்சி என்பதொரு சிறப்பாகுமா கற்பனை கெட்டாத காவியமா கற்பனை கேட்டாத காவியமா கற்பனை கெட்டாத காவியமால் என்று கருத்துக்கு நிகரான ஓவியமா அழகுள்ளமான் இனதாசைமான் அறிவுள்ளமான் இனதாசைமான் என்மாள் 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 சொல்தல்கள் அது வந்தது நல்ல தோழமை உணர்வென்று மதி கொண்டது தோளுமை உணர்கொண்டு பதிகொள்ளுமே மனசுக்கு இதமான மகத்துவமா மனதுக்கு இதமான மகத்துவமா மனசுக்கு இதமான மகத்துவமா நான் மகிழ்வுடன் கொண்டு செல்லும் ஓவியமா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா ஆடலுட பாடலை கேட்டு ரசிப்பதில் நீதான் சுகம் 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 கா, 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 ஹே! ஆஜனர் பாவையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுட பாடலை கேட்டு ரசிப்பதில் நீதான் சுகம் சுகம் சுகம். நான் வெள்ளிமலையிலிருந்து வருகின்றேன். எனது பெயர் கந்தவேடன். என் தந்தை பரமவேடன், தாய் பார்வதி வேடச்சி. காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை. கொண்டேன் அதன் மீது காதல். ஓடோடி வந்த மான் உங்கள் வனத்திற்குள் நுழைந்து விட்டது.
தாங்கள் அனுமதி அளித்தால் என்னுடைய குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன். நீங்க சம்மதம் தருவீங்களா? அனுமதி கேட்கறது நல்ல விஷயம் தான். பரவாயில்ல, வேடுவர் மாதிரியே வந்திருக்கணும்னு வராரு. இல்லையோ அம்பு அதெல்லாம் கொண்டு அங்க ஒரு அம்பு வச்சு அதை யாரோ தூக்கி போட்டாங்க. ஐயா அது வேறையா? அது வேற நடந்து போச்சு. ஒரு அம்பை கூட வச்சு பத்திரமா பாதுகாக்க முடியல. உங்களெல்லாம் நம்பி மானை எப்படி கொடுக்குறது சொல்லுங்க? அன்பால கொடுத்துட்டு 50 ரூபா அம்பை வச்சு பாத்துக்க முடியல. ஒரு மரக்கட்ட அம்பு அதை வச்சே பாத்துக்க முடியலையே. மானை நம்பி கொடுத்தா உங்கள்ட்ட எப்படி நீங்க பாதுகாப்பு? எங்க? சரி இருக்கட்டும். மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலை அடிவாரத்துலங்க. எவ்வளவு தொலைவு விரட்டி வந்தீங்க? ஒரு 20 காத தூரம். 200 மைல். ஆமா. நீங்க ஓடி நானாம ஓடி வந்தேன். சரி சரி. தானே உங்களுக்கு என்னங்க, நீங்க என்னன்னாலும் பேசுவீங்க. ஆமா, அது எங்க ஓட முடியாது நினைச்சீங்களா? அப்படி இல்லைங்க. 200 மைல் ஓடி வந்தேங்கிறிய பத்தியா? ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காப்ல. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. சரி நீங்க ஓடி இருக்கலாம், வாயால வட சொல்றீ, அது மட்டும் தெரியுது. சரி இருக்கட்டும். பாத்திய மான் மேல ஏற்கனவே மான் எதுவும் பிடிச்சிருக்கீங்களா? ஒரு குட்டியை கட்டி போட்டு வச்சிருக்கேன். கையில வச்சிருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன? இது கணைங்க. சிலிமுகம் அடிச்சக்கூடிய வில்லுக்கு பேர் என்ன? இந்த வில்லு தானே, துடி அடிச்சக்கூடிய வில்லு. இங்க சும்மா எதையாவது சொல்லக்கூடாது. ஆமாங்க. துடின்னு வில்லுக்கு பேர் இருக்காங்க. ஆமா. வில்லுக்கு வேறு பேர் வேணா துடின்னு இருந்திருக்கலாம் ஒருவேளை. வில்லுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும்ல. இதுக்கு மட்டும் சிலி வில்லுக்கு தனுசுன்னு ஒரு பேர் இருக்கு. இங்க அப்படி இல்லைங்க. வில்லோட பேரு தனுசுங்கிறது மறு பேர், அது வேற. வில்லுக்கு பிரம்ம தனுசுங்கிறோம், சிவ தனுசுங்கிறோம். தனுசுனாலே வில்லு, அது வேறு. வில்லுக்குன்னு தனிப்பட்ட முறையில பேர் இல்லையா? தான் சொன்னேனே, இது என்னோட வில்லு. உங்களோட வில்லு தான். அப்புறம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்தீங்க. வாடகைக்கெல்லாம் ஆர்ட்டி நான் போய் கேட்க மாட்டேங்க. நான் என்ன சொல்றேன், மான் குட்டி இங்க வரல. முதல்ல அந்த செய்தியை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க மானை பார்த்திருக்கலாம், விரட்டி வந்திருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாம். மான்குட்டி வந்ததாக ஒரு கற்பனையில நீங்க மிதக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, என் காவலை மீறி உங்க மான்குட்டிங்க வரல. கற்பனைலாம் கிடையாதுங்க, உண்மையிலே வந்திருக்குங்க. ஈண்ட மணிக்கே இருக்கீங்களே எப்படிங்க? ஏங்க அதுக்காண்டி சோமா சுழிச்சு போய் இருக்கிறது? இல்ல புரியல. சிரித்த முகத்தோட தாங்க இருக்கனே. ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு வேடுவரு மானை பிடிக்கணுமேன்ற அந்த வேகம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். வேகம் இல்லாம நான் வந்து நிக்கிறேன். என்னது வேகத்தோட தான் வந்து நிக்கிறேன். நீங்க வேகமா வந்த வல்லல தான் தெரியுது. என்னங்க மானை பிடிக்க தான் வழியே இல்லையே. வழியோட வழி இருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் கிடையாதுங்க. வழி அடைச்சிருந்தா இங்க உள்ள வர முடியுமாங்க? சரி அதெல்லாம் கிடையாது. வழி இருக்குன்னா நாங்க இருக்கிறது திணைவனங்க. சரிங்க. இங்க வந்து எல்லா இடத்துலயும் போட்டு மறிக்கின்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. திணையை மட்டும் பக்குவமா பாதுகாத்தா போதும் எங்களுக்கு. சரி பாருங்க, நாங்க எங்க அனுமதி இல்லாம இங்க வந்ததே தப்பு. இதுல எங்க கிட்ட வந்து மான்குட்டி இருக்கு அப்படின்னு அனுமதி கேட்கறது அதை காட்டிலும் தப்பு. சரியா? உங்களுடைய பார்வை சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். பார்வை சரியில்லையா? குளிச்சு பாருங்களேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்லங்க, பார்வையில பல விதங்கள் இருக்கு. இந்த கண்ணாடியை போட்டு பாருங்க, பார்வை சரியா இருக்காங்க. பாக்குற விதத்துல தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பார்வைகள் எப்படி பாக்குற விதத்துல தான் இருக்கு. அப்படி சொன்ன காரணத்தினால இப்படிதான் பாருங்க, துளசிதாசராகப்பட்டவர் என்ன பண்ண தன்னுடைய சீடர்களுக்கு ராமாயணத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தன்னுடைய சீடர்களுக்கு ஆஞ்சநேயராகப்பட்டவன் அசோகவனத்திற்கு சென்று சீதையை பார்க்கும் பொழுது அங்கு பூத்திருந்த மலர்கள் சிவந்த நிற மலர்களாக இருந்தது அப்படின்னு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எழுந்து வந்தார். அப்படி கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எழுந்து வந்தவர் அந்த துளசிதாசரை பார்த்து கேட்கிறார், ஐயா நீர் சொல்வது தவறு. அசோகவனத்தில் பூத்திருந்த பூக்கள் சிவந்த நிற பூக்கள் என்று சொல்கிறீரே, அது சிவந்த நிற பூக்கள் அல்ல, அது வெண்மை நிற பூக்கள் அப்படின்னு பார்வை சிவப்பு கூட்டத்திலிருந்து வந்தவர் சொன்னார். கண்ணு அப்படி சொன்ன உடனே இவர் சொன்னாரு, அதெல்லாம் கிடையாது, அங்கிருந்து சிவந்த நிறங்கள் பூக்கள் தான் அப்படி சொல்லி அவர் சொன்னார். அப்ப 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. அப்ப இதை சொல்லக்கூடிய நீங்க யாரு அப்படின்னு துளசிதாசர் அங்க கூட்டத்திலிருந்து எழுந்து வந்தவரை பார்த்து கேட்கிறார். அப்பதான் அவர் சொன்னாரு, நான் வேற யாரும் கிடையாது, அந்த அசோகவனத்திற்கு சென்று சீதை அமர்ந்திருந்த இடத்துல பூத்திருந்த மலர்களை பார்த்த ஆஞ்சநேயன் நான் தான். ஆனா இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆஞ்சநேயர் துளசிதாசர்கிட்ட சொல்றார். அப்ப இருவருக்கு வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதற்கு நீதிபதியாக யாரை நியமிக்கலாம் அப்படின்னு 2 பேர் என்ன பண்ணாங்க, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் செல்கின்றார்கள். அங்கேயே இந்த பஞ்சாயத்து எங்க பார்த்தாலும் வழக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் சென்று இந்த வழக்கை சொல்கின்றார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு, ஐயா அங்கு சென்று பார்த்தவன் நான் தான், அங்கே இருந்தது வெண்மை நிற மலர்கள் தான், ஆனா துளசிதாசர் தன்னுடைய சீடர்களுக்கு பொய்யாக போதிக்கின்றார், அங்க இருந்தது சிவந்த நிற மலர்கள் அப்படி சொல்றாரு, இது நியாயமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமனிடம் கேட்கின்றார் ஆஞ்சநேயராகப்பட்டவர். அப்பதான் ஆஞ்சநேயரிடம் சொல்கின்றார் ராமன், ஆஞ்சநேயா
அங்கு இருந்தது வெண்மை நிற மலர்கள் தான். நீ சொல்வது சரிதான், அதே மாதிரி துளசிதாசர் சொல்வது சரிதான் அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு புரியல. அப்பதான் ஸ்ரீராமன் எடுத்துரைத்தார், வேற ஒண்ணும் இல்ல, இலங்கைக்கு நீ செல்லும் பொழுது, சீதையை பார்ப்பதற்காக போகும் பொழுது இலங்கையை முதலில் எரித்து விட்டு கோபத்தோடு சென்றாய். கோபம் வந்து விட்டாலே கண்கள் சிவந்து விடும். அப்போ உன்னுடைய பார்வை சிவந்த நிற பார்வையாக இருந்த காரணத்தினாலே அங்கு இருந்தது உண்மையிலே உண்மைதான். அந்த கிராமங்கள்லாம் பழமொழி சொல்லுவாங்க, காமாலக்காரன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படின்னு. பொதுவாக மஞ்சள் காமாலை வந்திருக்கு அப்படின்னா அதை பார்க்கிற பொருள்லாம் மஞ்சாவே தெரியுமா, அந்த மஞ்சளாவே தெரியுமா. அது மாதிரி உன்னுடைய கோபம் மிகுந்த பார்வை, அந்த பார்வையிலே கண்கள் சிவந்திருந்தது, அதனாலே வெண்மை நிறம் உனக்கு சிவந்த நிறமாக தெரிந்தது. அப்ப அவர் சொன்னது சரிதான், நீ சொன்னதும் சரிதான் அப்படி சொல்லி ஸ்ரீராமனாகப்பட்டவர் என்று தீர்ப்பு சொன்னாராம். அது மாதிரி பார்வைகள் பல விதங்கள் இருக்குங்க. ஓரவழி பார்வை இருக்கு, குத்தும்பலி பார்வை இருக்கு, காம பார்வை இருக்கு, போதை பார்வை இருக்கு, இப்படி பல விதங்கள் இருக்குங்க பார்வையில. எங்க பார்வையில இல்லைங்க, மனசுல இருக்கு பார்வை. கண்ணுல இல்ல பார்வை, நினைச்சுக்கிட்டு பாக்குற பார்வையில தான் இருக்கு. இங்க எண்ணம் எப்படியோ அப்படிதான் பார்வையும் இருக்கும். அம்ப வச்சு அது எங்கிட்டு துவச்சாரோ தெரியல, யாரு தூக்கிட்டு போனா. ஆனா இவர்கிட்ட போய் அம்ப திருடி இருக்கான் பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பேன் பாத்துக்கோங்க. அந்த அம்பதான் கொண்டு வரணும்னு சொன்னவங்க, அதுக்காகவே நான் ஏன் சொன்னேன்னா, மர வில்லு கொண்டு வராரு, கணையை மட்டும் இப்படி கொண்டு வராரு, அதனால கொஞ்சம் மர அம்பா கூட கொஞ்சம் தயார் பண்ணி கொண்டு வாங்கன்னு அதையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. இப்ப பார்வையில மட்டும் இல்லைங்க, எண்ணம் எப்படியோ அப்படித்தான் பார்வை. நாம யாரை எப்படி எந்த சிந்தனையிலே யோசனை செய்து பார்க்கிறோமோ அது மாதிரிதான் மற்றவங்களுக்கு பார்வை. பூனை கண்ணை முடிக்கிட்டு உலகமே இருட்டு நினைச்சா அது யாருடைய முட்டாள்தனம்? பூனையினுடைய முட்டாள்தனம். இந்த மாதிரி வாங்க, பார்வை நீங்கல்ல, ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 4 சின்ன பயலுகனே 4 பேருமா சேர்ந்து நல்லா ஒரு ஆரஞ்சு பழத்தோட்டம், இந்த பழத்தோட்டத்துல போய் திருடி கொண்டு வந்துருவோம் பழங்கள்னு முடிவு பண்றாங்க. 4 பேர்ல 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க, 2 பேர் மட்டும் கிளம்பி போயிட்டாங்க. 2 பேரும் போய் தோட்டத்துக்குள்ள குதிச்சு கூட நிறைய பழம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க யோசிக்கிறாங்க, 2 பேருமா ஆளுக்கு பாதியா பங்க போட்டு சாப்பிட்டுருவோம், யாருக்கும் கொடுக்க வேணாம். ஆனா எங்க உட்காந்து சாப்பிடுறது, எவனுமே பார்க்காத ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு தேடுறாங்க. தேடுனா தூரத்துல ஒரு சுடுகாடுக்கு போயிருவோம். அங்க எப்படியும் இருக்கிறவன் செத்தவனாதான் இருப்பான். ஒருவேளை செத்தவனை கொண்டு வரணும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டான், அங்க போய் சாப்பிடுவோம்னு கூடையோட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுடுகாட்டுக்கு போனா, சுடுகாட்டுக்கு போகணும்னா முன்னாடி ஒரு சுவர் ஏறி தான் குதிக்கணும். கூடைய வச்சுட்டு 2 பேரும் மாத்தி, ஒருத்தன் ஏறி குதிச்சு ஒருத்தன் கொடுத்தேன் ஏறி குதிச்சாங்க. குதிக்கும் போது பாருங்க, கூடையில இருந்த 2 பழம் கீழே விழுந்துருச்சு. போட்டுட்டு பாத்துட்டாங்க அது ரெண்டையும். அப்புறம் எடுத்துக்கிறோன்னு போயிட்டாங்க. போய் உள்ள உட்காந்துக்கிட்டு பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, அந்த வழியாக நல்லா குடி போதையில மது போதையில இருக்க ஒரு ஆள் வராரு. வந்தவர் எப்பவுமே அங்கதான் வந்து நிப்பாரு போல அந்த சுடுகாட்டுக்கிட்ட. ஆமா, அவர் போய் அந்த சுடுகாடு சோத்துக்கிட்ட நின்றுகிட்டு இருந்தாரு. அப்படியே பயங்கர போதை. அப்ப உள்ள இருந்து சத்தம் கேக்குது, என்னன்னு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டோன்னு இந்த ஆளுக்கு போதையே போச்சு. ஆத்தாடி, சுடுகாட்டுல நிக்கிறேன், உள்ள இருக்கிற பேய் ஏதோ கிளம்பி 2மா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு உள்ள இருக்கிற பிணத்தெல்லாம் பங்கு ஓடுது. ஆத்தாடி, பயந்து அடிச்சு ஓடி அங்க இருந்து வந்தா ஒரு துறவி இருக்கிற ஒரு குடில் அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்தா துறவிட்ட போய் சொல்றாரு, ஐயா நான் பயங்கரமா அரண்டு போய் வந்திருக்கேங்க, சுடுகாட்டுல பாத்தீங்கன்னா 2 பேய், அங்க இருக்கிற பிணத்தை பூரா எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணுன்னு பங்கு ஓடுதுங்க, எனக்கு பயமா இருக்கு, வாங்குங்க, நீ என்னன்னு பாருங்க, நீங்க தான் துறவி ஆச்சுன்னு கூப்பிடுறாரு. இவர் பாக்குறாரு, அதனால போதையில இருந்தாலும் தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது, உண்மையா இருக்குமான்னு பாக்கலாம் அப்படின்னு 2 பேருமா போயிட்டாங்க. போய் 2 பேரும் அந்த சவத்துக்குள்ள நிக்கிறாங்க, சவத்துக்கிட்ட. இப்ப மறுபடியும் சத்தம் வருது, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு சத்தம் வருது. சத்தம், ஆமா, பகிர்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாம். அங்க முடிஞ்சிருச்சு போல பகிர்ந்து. இப்ப அதுல ஒருத்தன் கேக்குறியான், இது இருக்கட்டும், அந்த செவத்துக்கிட்ட 2 விட்டுட்டு வந்தோம்ல, எப்படி செவத்துக்கிட்ட 2 விட்டுட்டு வந்தோமே, அது 2 யாருக்கு அப்படின்னு. அப்பதான் ஒருத்தன் சொல்லி, நான் தான் சாப்பிடுவேன், அது எனக்கு தான் அப்படின்னு. இவங்க 2 பேரும் சொன்னது பழத்தை, இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டது பேய் தான் நம்மள திங்கிறதுக்கு கிளம்பிருச்சு போலன்னு 2 பேரும் அரண்டு ஓடுனாங்களாம். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம எதையுமே கண்ணால பார்க்காம காதால கேட்டுட்டு மட்டும் இது உண்மையாக இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, சரியா இருக்காது. நீங்க மானை பார்த்தது, மானுடைய அந்த சத்தம் கேட்டது எல்லாமே வந்து ஏதோ மாயையாவே தெரியுது. நீங்க மான் வேற எங்கே விட்டுவிட்டீங்க,
எங்க எப்படியா கொண்டு வந்து இங்க நின்று ஏதாவது மானம் எங்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தலையில தண்ணி குடிச்சாலும் மானம் இங்க இருந்து வாங்க முடியாது. ஏன்னா மான் குட்டி இங்க இல்ல. சரியா? நான் அதுக்கு மேல இருக்கு கொடுக்கணும்னு வம்பு பண்ணியேன்னு வைங்களேன், அப்புறம் பார்த்துக்கங்க, நல்லா தெரியாது சொல்லிவிட்டேன். ஏ பணிவா பக்குவமா சொல்லும் பொழுதே மான் குட்டி இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு கிளம்புங்க. நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. காலம் பொன் போன்றதுன்னு சொன்னாங்க. தாயை பார்த்து பெண் எடுக்கணுமா, தரம் பார்த்து வரவிடணுமா, நிலம் பார்த்து பயிரிடணுமா, நேரம் பார்த்து முடிவெடுக்கணுமா? ஒரு வீட்டில் போய் பெண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எப்படின்னு தெரிஞ்சா போதும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாயார் இன்னாரா, தாயார் இந்த மாதிரி அடக்கமானவங்க ஒழுக்கமானவங்க சரியா வரும்னா பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கும். தாயை பார்த்து பெண்ணெடு, தரம் பார்த்து வரவிடு. பறவை செலவு யார்கிட்ட கொடுக்கணும்? ரோசக்காரனுக்கு கடனை கொடுக்கணும், மதுமட்ட பயலுக்கு. அந்த மாதிரி வரவு செலவெல்லாம் எப்படி வச்சுக்கணும்? சரியா ரோசப்பட்டு ஐயோ கேட்டுப்படுவானே 4 பேர் மத்தியிலன்னு பணத்தை கொடுக்கறவங்கிட்ட கொடுக்கணும். அதான் தரம் பார்த்து வரவிடு. நிலம் பார்த்து பயிரிடு. எந்த நிலத்துல எந்த மண்ணுல என்ன விதைச்சோம்னா எப்படி வளருன்றதை நிலம் பார்த்து பயிரிடணும். நேரங்காலம் பார்த்து முடிவு எடுக்கணும். அப்ப அந்த முடிவை இப்ப எடுக்கணுன்றதுனால இந்த நாட்டின் சரித்திரை கேட்டை பாருங்கள், நல்லது கெட்டது தெரியும். யாக திரிது பீதம் என்பது என்ன கேடுவரே இது புரியும். இந்த நாட்டின் சரித்திரை கேட்டை பாருங்கள், நல்லது கெட்டது தெரியும். யாக திரிது பீதம் என்பது என்ன கேடுவரே இது புரியும். சரித்திர உலகில் முன்னும் சாரத்தை பாருங்கள், சொல்வது எங்கள் என்பது தாங்கள் உணர்வு. மாதின் விழிகளை வள்ளி மாதின் விழிகளை ஏமாற்றி உங்கள் மாண்புற வழியே கிடையாது. மாதின் விழிகளை ஏமாற்றி உங்கள் மாண்புற வழியே கிடையாது. மன்னர் விதானி நம்பி மன்னர் விதானி மகளை வஞ்சன மாயத்தில் ஏமாற்ற முடியாது. சரித்திர உலகில் ஒன்று சாரத்தை பாருங்கள், சொல்வது எங்கள் கடமை கேட்பது தாங்கள் உரிமை. முத்தி திருமறை அத்திச் சிறுவடு பட்டிட்டு விட்டு நிலமாகும். முத்தை திருமறை அத்திச் சிறுவடு பட்டிட்டு விட்டு நிலமாகும். முத்திரை வருகிறது திருப்புடை கட்டது என்பது பொய். சரித்திர உலகில் ஒன்று சாரத்தை பாருங்கள், கேட்பது தாங்கள் உணர்வு புலமை. இந்த நாட்டின் சரி ஏற்றை பாருங்கள், நியாயத்தில் இருக்கிறது என்பது என்ன நான் அருமையா சொன்னீங்க. எல்லாம் மனசுல இருந்து தான் வருது அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கின்றது. எண்ணங்களை கோடிக்கணக்கில் எண்ணலாம், எழுத்துக்களை லட்சக்கணக்கில் எழுதலாம், வார்த்தைகளை ஆயிரக்கணக்கில் பேசலாம். ஆனால் ஒரு மனிதனாகப்பட்டவன் வரம்பு மீறி பேச ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நட்ட நடவுல போய் பரம்படிச்ச கதை மாதிரி ஆகி போயிடும். விவசாயிகள் நடவு நட்டிருப்பாங்க, நல்ல பயிர் தளர்ந்து வளர்ந்துருக்கும். அதில் போய் திரும்ப பரம்படிச்சா என்ன ஆகும்? அந்த வெள்ளாமை கெட்டு சீரழிஞ்சு போகும். அது மாதிரி நீங்க சொன்னீங்க, ஏன்னா மழுமட்டைக்கு பொண்ணை கொடு, ரோசக்காரனுக்கு கடனை கொடு அப்படின்னு. அது மாதிரி பாத்திரம் இருந்து பிச்சையிடு, கோத்திரம் இருந்து பொண்ணை கொடு அப்படின்னா. ஐயா வேடுவரே, நீங்க எல்லாம் இப்படி தூரம் பேசவே கூடாது. முதல்ல ஏன் மாடை பிடிக்க வக்கல தெரிவி போக ஒரு ஏங்க? ரொம்ப பாதுகாப்பா வைக்க முடியும். நேரம் வரும்போது பிடிச்சிருவீங்க. அதுக்கான காரணம் எனக்கு தெரியும், பிடிப்பீங்க. பாருங்க, ஒழுங்கா கிளம்புங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிளம்ப முடியாது. நேரம் வரையமாகும். நீங்க நேரம் போயிருந்தீங்கன்னா சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. பாத்திரம் இருந்து பிச்சையிடு, கோத்திரம் இருந்து பொண்ணை கொடு அப்படின்னா. பாத்திரம் இருந்து பிச்சையிடு அப்படின்னா அவன் வச்சிருக்க கூடியது பித்தாளை பாத்திரமா, தங்க பாத்திரமா, வெள்ளி பாத்திரமா, அதை பார்த்தா பிச்சை கொடுக்க சொன்னா அது கிடையாது. பாத்திரம் இருந்து பிச்சையிடு அப்படின்னா, அதாவது அந்த காலத்துல புலவர்கள் இருப்பாங்க. புலவர்களாகப்பட்டவர் பாட்டுக்களை ஏற்றி வருவார்கள். அவர் மன்னரிடம் வந்து கொடுக்கும் பொழுது அந்த பாட்டினுடைய திறனை அறிந்து, அதனுடைய பொருளை அறிந்து, அதனுடைய தன்மையை அறிந்து பரிசு கொடுறா அப்படின்னாங்க. அதான் பாத்திரம் இருந்து பிச்சையிடு. கோத்திரம் இருந்து பொண்ணை கொடு. என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம் அப்படிங்கிறத பார்த்தா பொண்ணு கொடுக்க சொன்னாங்க. அது கிடையாதுங்க. கோத்திரம் என்றால் கோ அப்படின்னா அவருடைய திறமை என்ன இருக்கிறது. பாருங்க, மஞ்சூரட்டு மாடு அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சூரட்டு மாடு அவுத்து விடுவாங்க.
இந்த மாட்டை பிடிக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுப்பாங்க. இது மாதிரி அந்த மாட்டையும் பிடிப்பார்கள் சில வீரர்கள். அப்படி அந்த மாட்டை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா அப்படின்னு சோதிச்சு பார்ப்பாங்க. அப்போ அந்த மாட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னா, ஆஹா சிறப்புக்குரிய வீரன், இந்த மாடவே அடக்கிட்டான், நம்ம பெண்ணை வைத்து வாழ்வதற்கு அவனுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி பொண்ணை கொடுப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு கூறு இளங்கச்சி கல்லுன்னு கிடக்கும். அந்த இளங்கச்சி கல்லை அப்படி தூக்கி பின்னால போட்டாங்க வச்சுங்களேன், பரவாயில்ல இந்த இளங்கச்சி கல்லே. ஏன்னா இப்போ பாருங்க நிறைய ஊர்ல அப்படிலாம் காணும், அந்த கல்லாம் சும்மா கிடக்கும், சின்ன சின்ன கல்லா. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரை உண்மையாவே யாரோ போய் கல்ல தூக்கி விடாது, நம்ம ஆளு ஐயா தூக்க கூடாது, ஊருக்காரங்க தான் தூக்கணுமா. ஆமா, வெளியே இருந்து வந்த ஆளு தூக்க கூடாதான், அதுக்கு வேற அது தப்பு, அது பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி அந்த இளங்கட்சி கல்லுன்னு இருக்கும், அதை தூக்கி போட்டான் அப்படின்னா பரவாயில்ல, இந்த கல்லவே அவன் தூக்கி போட்டான், நம்ம பெண்ணை வைத்து வாழ்வதற்கு அவனுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பான். அதே மாதிரி விறகு நிறைய குமிச்சு போட்டிருப்பாங்க. அப்படி குமிச்சு போட்டு அந்த விறகை வெட்டி சிறப்பா கொடுத்துட்டான் அப்படின்னா பரவாயில்ல, இந்த இவ்வளவு விறகு குமிச்சு வச்சு அந்த விறகு வெட்டி போட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ விறக வெட்ட முடியாம இருக்கிறவன் வெட்டுறதுக்கு எவனாவது கிடப்பானா, இந்த மாதிரி ஒரு தாக்கலை பண்ணி பண்ணது மாதிரி வெட்டிடுவாங்க, நிறைய வெட்டி நம்மளாம் நிறைய விறகு வெட்டி வச்சிருக்கோம். அதாவது எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு இருக்கு. நம்பணுமுங்க, சில விஷயங்கள்லாம் இது பண்ணுனா இதனாலன்றதுக்கு காரணங்கள் இருக்கு. காரணமே இல்லாம ஏன் பண்றோம்னே தெரியாம பண்ணுவா தெரியுமா. ரொம்ப இல்ல, நீங்க பழமுதிர்ச்சோலை போறோம்னு, இங்க பழமுதிர்ச்சோலை மலை கோயில்கள்லாம் போனீங்கன்னா அது மலைப்பாதையாவே நடந்து போற கோயில பாத்தீங்கன்னா வரிசையா கல்லடிக்கி இருக்கும், பாத்திருக்கீங்களா? யாரோ பொழுது போகலைன்னா எதுக்கு அடிக்க வச்சாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் கல்லு கோயில் அடுக்குனா வீடு கட்டலாம் நான் படிச்சது இல்ல. கல் அடிக்க வச்சிருக்காங்க, ஒரு பிள்ளை ஒருத்தர் அடிக்கிருக்காரு, வழியில போற எல்லாருமே வரிசையா கல்ல அடிக்க வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா எதுக்குன்னே தெரியல. அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்துட்டு சொல்றாங்க, இங்க கல் அடிக்க வச்சா வீடு கட்டலாமா. எனக்கு புரியல, இங்க கல் அடிக்க வச்சா இங்க இருக்கிற சாமி வந்து வீடு கட்டி கொடுப்பாரா? இடம் வாங்கி உழைச்சு கஷ்டப்பட்டு அவசியம். அதாவது இறைவன் காட்டுவானே தவிர ஊட்ட மாட்டான். இது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருதுங்க. ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு சாமி கும்பிட போனாராம். சரி, போனவர் பாருங்க புதுசு ராமேஸ்வரத்துக்கு, எப்படி கடல்ல குளிக்கணும் எப்படி சாமியை கும்பிடணும்னு தெரியல. மஞ்சப்பை உள்ள வச்சிருக்காரு, மஞ்சப்பையில பணம் வேற இருக்கு. அப்படியே பாக்குறாரு, கடல்ல இறங்க போறாரு, மஞ்சப்பை யார்கிட்டடா கொடுக்குறான்னு தேடுறாரு. சரி, ஆளுகெல்லாம் சரியில்லாத ஆளா இருக்காரு, யார்ட்டையும் கொடுக்க முடியாது நம்பி. என்ன செய்யறதுன்னு யோசிச்சாரு. நல்லா கரையோரமா தோண்டி அந்த இடத்துல போட்டு மஞ்ச பைய புதைச்சிட்டு, புதைச்ச இடத்துக்கு அடையாளம் தெரியணும்ல, மண் அப்படி கூம்பு மாதிரி குமிச்சு வச்சுட்டு குளிக்க போயிட்டு, குளிச்சுட்டு கரையாறி வந்து பார்த்தாரு பாருங்க, கரையில எல்லா இடத்துலயும் அங்கங்க கூம்பா குமிஞ்சிருக்கு. ஐயா ஒண்ணுமே புரியல, யாரு அப்படி குமிச்சது, இதுல எங்க என் பையன் நான் போய் தேடுவேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு வந்த ஆளுக பூராமே ராமேஸ்வரத்துக்கு கடலுக்குள்ள இறங்கணும்னா இறங்குறதுக்கு முன்னாடி கரையில மண்ணை குமிக்கணும் போல, அதனால குமிங்க எல்லாரும் ஏன் குமிச்சோம்னே தெரியாம குமிச்சிருக்காங்க. ஐயா, ஒரு செயலை செய்வது அப்படிங்கிறது சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு, தேவையில்லாத பழக்கங்கள்லாம். அது சாஞ்சா சாயிரவுக்கு ஜம்பிராடி கூட்டம். ஆமா, அதான் உண்மை. அப்படிலாம் ஆளுக இருக்குதான். அதாவது அந்த பக்கம் ஒரு பேச்சு, இந்த பக்கம் ஒரு நியாயமே இல்லாத வளகலா கொலகலான்னு ஒரு தீர்ப்பு வரும் தெரியுமா. நீங்க பேசினா உங்களுக்கு ஆமா போடுறது, அவர் பேசினா அவருக்கு ஆமா போடுறது. ஆமா ஆமா. இது யாருக்கிட்ட அந்த குணம் இருக்குன்னா நரிக்கிட்ட இருக்கும். நரிக்கிட்ட இருந்து தந்திரம் கத்துக்கிறனோ எதுக்கு, அடுத்தவனுக்கு குழி பறிக்கல, அடுத்தவன் பறிக்கிற குழியில விழுகாம இருக்கிறதுக்கு. இது யாருக்கு வந்துச்சு சந்தேகம்னா சிங்கத்துக்கு வந்துருச்சு. இந்த நரி தந்திரங்கிறாங்களே, இப்ப நான் என்ன தெரிஞ்சுக்குருவோம் அப்படின்னு ஒரு பேரவையை கூட்டிருச்சு. சரி சரி, கூட்டிருச்சு எல்லாத்தையும். வரல நீங்க, அங்க இருக்கிற எல்லா மிருகங்களும் வந்துருச்சு. இப்ப சிங்கம் என்ன பண்ணிருக்கு, நரியும் வந்துருச்சு கூட்டத்துல. ஒரு எலிய கையில பிடிச்சு இது என்னதுன்னு கேட்டிருக்கு. இந்த கையில வச்சிருக்கனே இது என்ன, எலின்னு தெரியாதா என்ன. இப்ப நரி யோசிச்சிருக்கு, அத்தாடி காட்டுக்கே ராஜா சிங்கம், கையில இருக்கிறது எலின்னா தெரியாது, ஏதோ நம்மள வம்பல எடுத்து விட பாக்குறாங்க, நம்ம தெளிவா பதில் சொல்லணும் அப்படின்னு நரிய கூப்பிட்டு கேட்டிருக்கு, கையில வச்சிருக்கிறது என்ன. அப்பதான் நரி சொல்லியிருக்கு, இதை எலின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கு. இதான் பலவளா கொலவலான்னு ஒரு தீர்ப்பு, எலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இப்ப சிங்கம் சொல்லியிருக்கு, அதான் எலின்னு சொல்லுவாங்க, நீ சொல்லு அதான சொல்லுவாங்கங்கிற. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் அவகாசம் கொடுக்குறேன். நீ என்ன பண்றன்னா உன்னுடைய இனத்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி முடிவுக்கு வந்து தீர்க்கமா இது எளிதான ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு நரி போயிருச்சு. அவன் நரி சொந்தக்காரர்கள்லாம் கூப்பிட்டு கேசி இருக்கு, இங்க வாங்க நரிகளே, நாமெல்லாம் தந்திரமாக இருக்கிறது இங்க இருக்கிறவனுக்கு அவனுக்கோ பிடிக்கல, அதனால சிங்கம் என்ன பண்ணிருச்சுன்னா எலிய கையில பிடிச்சுக்கிட்டு அது என்னதுன்னு கேக்குது. நம்ம எப்பயுமே தப்பிச்சுக்கிற மாட்டிக்கிற கூடாது, தெளிவா பதில் சொல்லணும். நாளைக்கு யார் என்ன கேட்டாலும் இதை சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கூட்டத்துக்கு வந்துருச்சு. திரும்ப நாளைக்கு வந்தாச்சு. இப்ப கையில எலிய தூக்கி வச்சுட்டு இப்ப கேக்குது சிங்கம், நேத்து கூட்டம் போட்டு பேசுனீங்களே கையில வச்சிருக்கிறது என்னன்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு. கூட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு.
அப்பதான் நரி சொல்லியிருக்கு இதை எலின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லுச்சு? எலின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லியிருக்கு எலின்னு கூட்டத்துல நேத்து சொன்னாங்க அப்படின்னு. சிங்கத்துக்கு கோபம், என்ன நீ சொல்லுவாங்கங்கிற சொன்னாங்கங்கிற, நீ ஒரு முடிவுக்கே வரமாட்டியா? ஓ முடிவு தான் என்ன? அப்பதான் நரி சொல்லிச்சான், ராஜா என் முடிவு என்னங்க, என் முடிவு உங்க முடிவு என்னவோ அதுதாங்க என் முடிவு. இதுக்கு மேல அந்த நரிட்ட பேச முடியுமா? இது போல தந்திரம் அப்படிங்கிறது மனிதனுக்கு வேணும். எதற்காக அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை எடுத்து தப்பிச்சுக்கிறதுக்கு. நீங்க கூட பாக்குறதுக்கு நல்லா குள்ளந்தை மாதிரி தான் இருக்கீங்க. கிளம்புங்க முதல்ல. மான்குட்டிலாம் நீங்க பிடிக்க முடியாது, இங்க இல்ல, கிளம்புங்க. என்ன சொல்றீங்க? முடிவாக்கிங்க. நல்லா சொல்றீங்க. அதனால பிடிங்க. எட்டி எட்டி பாக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, கட்டழகு பெட்டை மானம்மா, அட அம்மம்மா அது சொட்ட வாழ குட்டிதானம்மா. அம்மா வள்ளியம்மா மன தந்திரம்மா, அம்மா வள்ளியம்மா மன தந்திரம்மா. எட்டி 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 ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது. அம்மா அம்மா அம்மா, ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது. நீ சம்மதம்மா அட தந்திடம்மா, சம்மதம்மா நீ தந்திடம்மா, நீ மனசு வச்சு மன தந்தா கொண்டு செல்வேனே. அம்மா வள்ளியம்மா மன தந்திடம்மா, அம்மா வள்ளியம்மா மன தந்திடம்மா. கருவேல காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்கூறு வீரண்டு என்ன பேசுது, அது என்ன பேசுது? வேட்டைக்கு வந்த வேடுவருக்கும் காவலுக்கு வந்த வள்ளியம்மாக்கும் பிரச்சனை என்ன புறணி பேசுது, சும்மா புறணி பேசுது. நான் என்ன சொல்றேன்? ஆமா 20 காலம் விரட்டி வந்தாருல, ஆமா. வண்டியில எல்லாம் காலைல கூட்டிட்டு போறதா இல்ல உங்களை. ஐயா இந்த பாவம். இந்த காசை வச்சுக்கங்க, மாநில கிளம்புங்க முதல்ல. ஐயா ஆனா அன்பளி காசு வாங்குங்க. சந்தோஷம், நன்றி. இவ்வளவு காசு கொடுத்தா வேணாம் சொல்றீங்களே வேடு வேற. மான கொடுக்கறதுக்கு அன்பளிப்புன்னு சொல்லி காசு கொடுக்கறது நீங்க தான்மா. ரொம்ப சந்தோஷம்மா. இல்ல கிளம்புங்க, நல்லா இருப்பீங்க. காசை கொடுத்தாது கிளம்பிடலாம். வச்சுக்கங்க. சரி இருக்கட்டும். அதனால மான்குட்டி இல்லன்னு எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்கற நிலையில இல்ல. மான்குட்டி வேணும்னா மான்குட்டி எப்படி இருக்கும், மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்கும்ன்றதை எடுத்து சொல்லுங்க. மானை கொடுப்பதற்குரிய வழிமுறை என்னன்றதை நான் சீக்கிரமா முடிவெடுக்கிறேன். இதை சொல்றீங்க. காயாத கானகத்தே நின்றுளாவும், காயாத கானகத்தே நின்றுள்ளாவும், காயாத கானகத்தே நின்றுளாவும், நற்காரிகே நின்றுள்ளாவும் நற்காரிகே மேயாதமா 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 மேயாதம்மாள் மேயாதமா மேயாதம்மாள் புள்ளி மேவாதமாள் மேயாத மன்மாள் மேயாதமா
பாயும் களவங்கள் நினைத்து சுழந்து வளர்ந்ததொரு நேயாத மன்மான் மேவும் காணகடலில் நறுதண்டனமும் குழுவும் கமல் களவங்கம் உணர்ந்து உணர்ந்து படர்ந்திட மேயாத மான் 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 காணக்குறவர் கண்மணி எனவளர் காணக்குயில் திருவுடையது நேயாத மன் காணக்குறவர் கண்மணி அதவன காணக்குறவர் நிகழது குடையனமே ஒரு பொன்மணி நான் பாடத்தகதமித்தோம் ஒரு அம்மணி நான் பாடத்தகதமித்தோம் நான் மானை பிடிக்க வரவில்லை. தெரியுது உங்களை பார்த்தான். நல்லா 23 புலிகேசி மாதிரி ஒரு மீச வேற இருக்கு. கிளம்பியா முதல்ல சும்மா உன்னைத்தானே தஞ்சம் வென்று நம்பி அழகா
உயிரதாயே நண்பர்களே உள்ளால் ஒரு சொந்தம் வந்தது உள்ளிட்டாரே அண்ணா என் அருமை சகோதரா சொல்லுமா அண்ணே புலியை வேட்டையாடி புலித்தோலை அணிந்தவனை வாங்கி அண்ணே வரட்டும் சாமி கொண்டு வைங்க மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு முருகனை உருகி மருகி வணங்கி கொண்டிருக்கிறேன். பாடிட்டேங்க. முருகன் எங்கிட்டு போனாருன்னு தெரியலையே. மயில்ல மயில் எடுத்துட்டு சுத்த போயிட்டாரோ? அதானே இருக்கலாம். முருகா மினி பஸ்ல வர்றாரு. வள்ளி வேலனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை ஆரிடம் திறந்தொழில் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செப்பேல் ஏறிய மங்கை வாழ்க ஆணைதர் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சிறடியார்கள் எல்லாம் என்று இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் வள்ளி தேவையான தேவ சமேதர சண்முகநாதராக காட்சி கொடுத்து அருள் செய்ய வேண்டும் முருகா. நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவையான சுப்பிரமணிய சமதர் என்று அழைப்பார்கள். உமக்கே முதலிடம் தந்தோம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள். அப்படியே வரம் தந்து நாடு செழிக்கமான நல்ல மழை பெய்யணும். நாடு செழிக்கமான நல்ல மழை பெய்யணும். நாடு செழிக்கமான நல்ல மழை பெய்யணும். ஊரு செழிக்க வேணும்.